அகப்பொருள் இலக்கணத்துல கருப்பொருட்களை பத்தி பார்க்க போறோம். நம்ம மருத நில பகுதி. அப்ப இதுல உள்ள கருப்பொருட்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்ப சொல்றேன். இப்போ சின்ன உங்களுக்கு மெத்தட் பாருங்க. எங்கெல்லாம் நீர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கோ அதெல்லாம் மருத நிலம் தான். எங்கெல்லாம் ஊர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கோ அதெல்லாம் மருத நிலம் தான். எங்கெல்லாம் நெல்லு அப்படிங்கிற வார்த்தை வருதோ அது மருத நிலம். அது மருதம் அப்படிங்கிற வார்த்தை வந்தா அது மருத நிலத்து. நீர்கோழி பறவை. சரியா? பறவை. அடுத்தது இது என்னது? செங்கழு நீர். இது என்னதுன்னா பூ. நீர் நாய். இது விலங்கு. இது என்னது? விலங்கு. இப்ப இதுல எல்லாம் பாருங்க, நமக்கு நீர் நீர்ங்கிற வார்த்தை என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. நீர் நீர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கா? அப்ப எங்கெல்லாம் நீர்ங்கிற வார்த்தை வருதோ அப்படி வந்தா அது மருத நிலம் தான். அப்ப இது மருத நில பறவை, இது மருத நில பூ, இது மருத நில விலங்கு. அப்ப இதுல பாருங்க, ஊர் அப்ப எங்கெல்லாம் வருதோ அது மருத நிலம். இப்ப பேரூர் ஊர்ல முடியுதா? மூதூர் ஊர்ல முடியுதா? ஊரன் ஊர் ஊரன் அப்படி இதெல்லாம் ஊர்ல வருது. இப்படி ஊர்னு வந்தாலே அது மருத நிலம் தான். அப்ப இந்த ரெண்டும் என்ன? சிற்றூர் பேரூர் நமக்கு என்னது? ஊர். அப்படிதானே? மருத நில ஊர். அடுத்தது ஊரன்கிறது மருத நில மக்கள். மருத நிலத்தோட மக்கள். சரியா? பாருங்க, நெல்லு அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அது மருத நிலம் தான். சரியா? நெல் அரித்தல். நெல்லுங்கிற வார்த்தை வருதா? அடுத்து நெல்லரிக்கிணை. நெல் வருதா? செந்நெல், வெண்ணெல். இப்படி நெல்லுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது மருத நிலம் தான். அப்ப இது என்னது? மருத நில தொழில். இது என்னது? மருத நில பறை. இது மருத நில உணவு. வெண்ணெல்ங்கிறது மருத நில உணவு தான். இப்ப பாருங்க, மருதம் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது மருத நிலம் தான். மருதம்ங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது என்னதான்? மருத நிலம் தான். இப்ப பாருங்க, மருத யாழ், மருத பண், மருதம். அப்ப மருதம் மருதம்னு வருதா இல்லையா? இது எல்லாமே மருத நிலத்துல உள்ள கருப்பொருட்கள் தான். அப்ப மருத யாழ் சொல்லும் போது இது என்னது? யாழ். கருப்பொருள் யாழ். இது பண்ணு சொல்லும் போது மருத பண் கருப்பொருள். பண்ணுங்கிற கருப்பொருள். மருதம்ங்கிறது மரம். மருத நிலத்துல உள்ள மரம். விலங்கு. எருமை எப்பவுமே என்ன செய்யும்? தண்ணிக்குள்ளதான் கிடக்கும். அதனால எருமை மருத நிலத்துல உள்ள விலங்கு. தாமரை. தாமரை பூ எங்க இருக்கும்? தண்ணிக்குள்ளதான் இருக்கும். அப்ப இது என்னது? தண்ணிக்குள்ளதான் இருக்கிறதுனால தாமரை என்பது மருத நிலத்துல உள்ள பூ. அடுத்தது நாரை அன்னம். நாரை தெரியுமா? நாரப்பறவை. இந்த நாரைங்கிற பறவை எங்க இருக்கும்? தண்ணிக்குள்ளதான் நிற்கும். அது அன்னப்பறவை. அதுவும் தண்ணிக்குள்ளதான் இருக்கும். அதனால இந்த ரெண்டு என்னதுன்னா மருத நிலத்துல உள்ள பறவை. இந்த ரெண்டும் மருத நிலத்துல உள்ள பறவை. சரியா? அடுத்த பொய்கை. பொய்கைன்னு அடுத்து என்னது? தண்ணி எங்க கிடக்கோ அதுக்குதான் பேரு பொய்கை. அதாவது குளம். எடுத்தாலும் சொல்றாங்க குளம் சொல்லலாம். பொய்கைன்னு என்னது? குளம்னு அர்த்தம். சரியா? அப்ப தண்ணி கடந்தாதான் அதுக்கு பேர் என்னது? பொய்கை.